நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் எனது மானசீக குருவான ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி ராகு கிரகத்தை பற்றிய அடுத்த பதிவை பார்ப்போம். முந்தைய பதிவும் ராகு பற்றி தான் சொல்லியிருந்தேன். அடுத்த பதிவிலும் இப்போ ராகு பற்றி மீதமுள்ள கருத்துக்களை பார்ப்போம். நமது பூமியில் உயிரினங்கள் தோன்ற காரணமான சூரியனின் ஒளியையே சிறிது நேரம் மறைத்து தடுக்கும் ஆற்றல் ராகு கேதுக்களுக்கு இருப்பதாலேயே நமது மூல நூல்கள் கிரகங்களின் வலிமையை கணக்கிடும் பொழுது சாயா கிரகங்களுக்கு முதலிடம் அளிக்கின்றன. ஒரு கிரகத்தின் காரகத்துவம் மற்றும் ஜாதகத்தில் அந்த கிரகம் ஏற்றுள்ள ஆதிபத்தியத்தின் தன்மைகளை தரவிடாமல் முழுமையாக தடுக்கும் அல்லது குறைக்கும் ஆற்றல் நவக்கிரகங்களில் ராகுக்கு மட்டுமே உண்டு. சூரியனுக்கு அருகே ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள் நெருங்கும் கிரகங்கள் அஸ்தங்கம் எனும் பெயரில் எவ்வாறு வலு விளக்கின்றதோ அதேபோல் ராகுவிடம் நெருங்கும் கிரகமும் வலு குறையும். குறிப்பாக ராகுவிற்கு 8 டிகிரிக்குள் நெருங்கும் ஒரு கோள் ராகுவினால் சுத்தமாக பலவீனமாக்கப்பட்டு தனது இயல்புகள் அனைத்தையும் பறிகொடுத்துவிடும். அதாவது அதிக ஒளியே இல்லாத ஆழமான இருட்டையும் நெருங்கும் கிரகங்கள் தங்களின் சுயத்தன்மையை இழப்பார்கள். உதாரணமாக ராகுவிடம் மிக நெருங்கும் குரு குழந்தைகளையும் அதிகமான பண வசதியையும் நேர்மையான குணத்தையும் ஆன்மீக ஈடுபாட்டையும் தரும் சக்தி அற்றவர். ராகுவுடன் நெருங்கி இணையும் சுக்கிரன் பெண் சுகத்தையும் உல்லாசத்தையும் காதல் அனுபவம் மற்றும் சுக வாழ்வையும் தரமாட்டார். செவ்வாய் தன் இயல்புகளான கோபம், வீரம், வெறித்தனம், கடின மனம், சகதரம் போன்றவற்றை இழப்பார். ராகுவிடம் சரணடையும் சனியால் வறுமை, தரித்திரம், கடன், நோய், உடல் ஊனம் போன்றவற்றை தர இயலாது. சந்திரன் மனதிற்கும் மனமெடுக்கும் முடிவுகளுக்கும் காரணமானவர் என்பதால் ராகுவிடம் நெருங்கும்போது மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றலை ஜாதகர் இழந்து மனநலம் குன்றுவார். தாயன்பு பறிபோகும். புதனுடன் இணையும் ராகுவால் நிமிடத்துவம் குறையும். அறிவாற்றல் அளவோடுதான் இருக்கும். கணித திறமை காணாமல் போகும். சூரியன் ஆன்ம பலத்தையும் அரசு தொடர்பு, அரச லாபம், தந்தையின் ஆதரவு போன்றவற்றை தரும் வலிமையை இழப்பார். ஒரு கிரகம் உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி போன்ற எத்தகைய வலிமை நிலையில் இருந்தாலும் சரி, அது ராகுவுடன் மிகவும் நெருங்கினால் அத்தனை வலிமையும் இழக்கும். மேலே சொன்னவைகளை நீங்கள் நன்றாக அறிந்த ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள், சரியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம் காலத்தில் வாழ்ந்த தெய்வம் காமாட்சி என்ற பெயர் தவிர பெண்ணின் வாசனை கூட அறியாமல் துறவுக்கு உண்மையர்த்தமாய் சொகுசு வாழ்க்கை தவிர்த்து நம் கண்முன் நடமாடிய மகான் காஞ்சி பெரியவரின் அவதார ஜாதகத்தில் மீனத்தில் உச்ச சுக்கிரனுடன் ராகு இணைந்ததை சொல்லலாம். சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் பெற்றிருக்கும் நிலையில் கூட ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் சன் சுயபலத்தை பெறும் என்று நமது கிரந்தங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் பெற்றிருக்கும் நிலையில் கூட ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் தன் சுயபலத்தை பெறும் என்று நமது கிரந்தங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ராகுவிடம் இணைந்த கிரகங்களுக்கு அவ்வாறு விமோசனம் கிடையாது. எப்போதும் சூரியனுடன் இணைந்தே இயங்குவதால் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை என்று மகாபுருஷர் காளிதாசர் சொல்லுகிறார். அதுபோல் சுக்கிரனுக்கும் அஸ்தங்க தோஷம் இல்லை என்று வேறு சில
மூலநூல்கள் சொல்லுகின்றன. மேலே சொன்னவையில் குறிப்பிட்ட கிரகங்களின் காரகத்துவங்கள் மட்டும்தான். ஜாதகத்தில் மேற்கண்ட கோள்கள் எந்த ஆதிபத்தியங்களுக்கு உரியனவோ அவைகளும் அந்த கிரகங்கள் வலுவிழந்தால் பாதிக்கப்படும். அதாவது 5 கூடையவன் ராகுவுடன் நெருங்கினால் புத்திர பாக்கியம், அதிர்ஷ்டம், சிந்தனை மற்றும் செயல்திறன் பாதிக்கப்படும். 6 கூடையன் ராகுவுடன் இணைந்தால் ஜாதகர் நோயற்ற நிலை, கடன் வாங்க அவசியமின்மை, எதிரிகளற்ற வாழ்வு போன்றவையில் அமையப்பெறுவார். 7 கூடையவன் ராகு இணைவு பெற்றால் தாமத திருமணம் அல்லது திருமணமே இல்லாத நிலை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் போன்ற பலன்கள் நடைபெறும். அஷ்டமாதிபதி ராகுவுடன் மிக நெருங்கியிருந்தால் அந்த ஜாதகர் தீர்க்காயில் வாழ்வது கடினம். அதே நேரத்தில் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். தன்னுடன் மிக நெருங்காமல் அதே ராசியில் குறிப்பிட்ட டிகிரி இடைவெளியில் இருக்கும் கிரகங்களின் இயல்பை ராகு பெறுவார் என்பதால் தன்னுடன் இணைந்த கிரகங்களின் காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ராகு பகவான் தனது தசபுத்திகளில் செய்வார். அதாவது அவர்களிடமிருந்து பறித்ததை ராகு தனது தசையில் தருவார். உதாரணமாக, குருவுடன் இணைந்து நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்த ராகுவின் தசையில் மிகப்பெரிய தனலாபம், புத்திர பாக்கியம் போன்றவைகளும், சுக்கிரனுடன் இணைந்து நல்ல கிடையில் அமைந்த ராகுவின் தசையில் சொகுசு வாழ்க்கையும் பெண்களால் சுகமும் இருக்கும். அதேபோல பாவக்கிரகங்களுடன் இணைந்த ராகு அவர்களின் கெட்ட காரத்துவங்களை தனது தசையில் பிரதிபலித்து ஜாதகரை கஷ்டங்களுக்கு உள்ளாக்குவார். குறிப்பாக சனி செவ்வாயின் பார்வை மற்றும் இணைவு பெற்ற ராகு தன் தசையில் நல்ல பலன்களை செய்வது கடினம். மேற்கண்ட இருவரும் லக்கண சுபர்களாக இருந்தாலும் இதே நிலைதான். ஒரு கிரகம் ராகுவுடன் எத்தனை டிகிரி இழந்திருக்கிறது, வேறு ஏதாவது பலவீனத்தை அந்த கிரகம் அடைந்திருக்கிறதா, அதோடு அவர்கள் இருக்கும் ராசி எப்படிப்பட்டது, லக்கணத்துக்கு அந்த ராசி எத்தனையாவது பாவம் மற்றும் ராகுவிற்கு அந்த பாவம் வலிமையான இடமா என்பதோடு வேறு யாருடைய பார்வை மற்றும் தொடர்பு ராகுவுக்கு இருக்கிறது, ராகுவும் அவருடன் இணைந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள், அந்த நட்சத்திரநாதன் லக்கணத்திற்கு சுபரா எந்த பாவத்துக்குரியவர் போன்ற நுணுக்கமான விஷயங்களை சரியாக கணித்து ஒருவருக்கு ஆகுதிசை எத்தகைய பலன் என்பதை துல்லியமாக சொல்லிவிட முடியும். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.